வணக்கம். இப்போ நம்மளோட லைனில் எப்படி கஸ்டமரை வந்து க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு கீழே வாடிக்கையாளர்கள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குங்க இல்லையா, அதை தொட்டுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி கஸ்டமர் ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு காட்டும். இப்போ எதுவுமே இல்லாதனால சேர் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகிடும். இதில் நீங்கள் ஃபோட்டோ கிளிக் பண்ணி நீங்கள் உங்களோட கேமராலேருந்து டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கேலரியிலேருந்தும் அப்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து நேம் போட்டுக்கோங்க. அது மட்டும்தான் தேவை, மற்ற எல்லாமே ஆப்ஷனல் தான். இந்த ஊர் அப்படிங்கிற இது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வாடிக்கையாளர் எண் பார்த்தீங்கன்னா 1ன்னு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் அடுத்த கஸ்டமர் க்ரியேட் பண்ணும்போது அது 2, 3 அப்படின்னு அது வரிசையாக க்ரியேட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் நேம் மட்டும் கொடுத்துட்டு வாடிக்கையாளரை சேர் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னா, இப்போ குமார் அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் கார்டு க்ரியேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் எந்த கடன் எதுவும் வாங்காதனால விசாரணை அப்படிங்கிறதுல இருக்கும். இது எதுக்காகனா, நான் ஒரு கஸ்டமரை போய் விசாரிச்சுட்டு அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாளைக்கு அவங்கள சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 2-3 கஸ்டமர் கார்டு க்ரியேட் பண்ணி அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இப்போ நான் கோயம்புத்தூர் லைனில் ஒரு 3 வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. இப்போது இந்த ஸ்க்ரீன்லேருந்தே உங்களால் ஒருத்தருக்கும் எவ்வளோ வரவு கடன்கள் இருக்குது, எவ்வளோ பாக்கி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்க முடியும். இப்போ நான் அவங்களோட டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் அருண் அப்படிங்கிறத தொட்டுக்கிறேன். இதில் உங்களுக்கு மேலே எடிட் டெலிட் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் எடிட் தொடும்போது நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது லிஸ்ட்லேருந்து உங்களுக்கு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அருண் இல்லை. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த எடிட் டெலிட் ஆப்ஷன் காட்டல அப்படின்னா உங்களுக்கு ஓனர் வந்து அந்த ஆக்சஸ் உங்களுக்கு கொடுக்கலேன்னு அர்த்தம். ஸோ அதனால் உங்களால் இதில் சேஞ்சஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு காணவில்லைக்கு பக்கத்தில் ஆவணங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் கஸ்டமர் ரிலேட்டடாக ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஆட் பண்ணுறதுனாலும் இதில் ஆட் பண்ணி உங்களால் வியூவும் பண்ணிக்க முடியும். இப்போது இவர் வந்து காணவில்லை அப்படின்னு நான் ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க பட்டன் மேலே காணவில்லை இதை நான் தொட்டேன்னா ஒரு வாட்டி உறுதிப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா இவரும் வந்து காணவில்லை அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாறிடும். இப்போ சப்போஸ் இல்லை இவர் செயலில் தான் இருக்காருன்னா நீங்கள் உள்ளே போய் இல்லை செயலில். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கஸ்டமரை வந்து நம்ம எடிட் பண்ணி அவங்கள வியூ பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதே இதை வந்து டேஷ்போர்ட்லேருந்தும் நீங்கள் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டில் விரைவு செயல்களில் வாடிக்கையாளர்களை சேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் தொட்டும் வந்து கஸ்டமர் ஆட் பண்ணிக்கலாம்.